அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அன்னைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னைச்செய்தி. அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்க காரணத்தினால் ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்பர் வழங்க நாம் கேட்கலாம். அன்பர், வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? வணக்கம் ஷாம். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.